பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்கிற வசனத்திலிருந்து விரோதத்தை குறித்து பார்க்கிறோம். விரோதம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்களிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், நம் ஆண்டவரோடு வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், தேவனோடு ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விரோதம் நம்மை விட்டு முற்றிலும் அகல வேண்டும். இந்த விரோதம் எப்படி உருவாகிறது, இந்த விரோதம் எப்படி வருகிறது என்று சொல்லி இங்கே தாவீதை குறித்து பார்க்கிறோம். சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீதை சவுல் காய்மகரமாய் பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காய்மகரமாய் சவுல் தாவீதை பார்க்க ஆரம்பித்தார். காரணம், தாவீதினுடைய செயல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதை கண்டு இந்த சவுல் காய்மகாரமாய் தாவீதை பார்க்க ஆரம்பித்தார். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட காய்மகாரமாய் உங்களை யாரேனும் பார்க்கிறார்களா? இல்லது நீங்கள் யாரேனையும் பார்க்கிறீர்களா? இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக விரோதம் உருவாகிறது. இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக அங்கே விரோதம் உருவாகிறது. சவுலுக்கும் தாவீதுக்கும் விரோதம் இப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விரோதம் இருந்தது என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விரோதம் நம்மை விட்டு முற்றிலும் அகல வேண்டும். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் விரோதம் இருக்கும் என்று சொன்னால் நான் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த விரோதம் என்னை விட்டு முற்றிலும் நீங்கும்படியாக, அகலும்படியாக இந்த நாட்களில் நான் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. விரோதமான செயல்கள், வைராக்கியம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை முற்றிலும் நீக்கி தேவனுக்கு பிரியமானவர்களை மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.